ரியல்மிக்குள்ள இருக்க ஏஐ அசிஸ்டன்ட் அண்ட் ஏஐ டூல்ஸ் வச்சு எப்படி உங்கள் ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபையாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, அதே நேரங்களில் இதனால் என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். ரியல்மியோட யூஐக்குள்ளே மட்டும்தான் இவ்வளவு அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பஞ்சாக வந்து ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே மற்ற நெட்வொர்க்லையும் மற்ற வகையான மொபைல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அசிஸ்டன்ட் இருக்கும். ஆனால் இதில் மட்டும்தான் எல்லா அசிஸ்டண்ட்டையும் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி ஒரு பேக்கேஜாக கொடுத்துருப்பாங்க. இந்த ரியல்மி யூஐ வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இதுக்குள்ளே இருக்க ஏஐ அசிஸ்டன்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏஐ அசிஸ்டன்ட். ஸோ ஏஐ ஸ்மார்ட் லூப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலிமா ரோலபிள் டயலில் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது மூலிமா ஆன் த ஸ்பாட்டில் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறதோ க்ளோஸ் பண்ணுறதோ அதே நேரங்களில் அதுக்குள்ளே இருக்க ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுறதோ இது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளிஃபையாக பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஆப் பிடிச்சிருக்கோ அந்த ரோலபிள் டயலரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது ஒரு வகையான பழைய டயலர் மொபைல் இருக்கும் இல்லையா, அதோட கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ஏஐ அசிஸ்டன்ட் பால் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. இதை வந்து அசிஸ்டன்ட் பால்னு நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அசிஸ்டன்ட் பால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐஃபோனில் வந்து பார்த்துருப்பீங்க. ஐஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகையான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து ஷார்ட்கட்டாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த ஆப்ஷன் இருக்கான்னு தெரில. ஆனால் ஐஃபோனோட டிஸ்பிளே சில நேரங்களில் உடஞ்சிட்டாலோ இல்லை கீழே இருக்க நேவிகேஷன் பார் வந்து நொறுங்கிட்டாலோ இதை வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து அப்போ இருந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவராக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இப்படி அசிஸ்டன்ட் பாலும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது மூலிமா ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகிறது, கட் பண்ணுறது, இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். எஸ், இது டிஃபால்ட்டாக இருக்கிறதுல உங்களால் இந்த டிஃபால்ட் ஆப்ஷனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட் கீஸை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நியர்லி ஒரு டூல்னு கூட சொல்லலாம். இதையுமே ரொம்ப சிம்பிளிஃபையாக நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். மூணாவதாக பார்க்க போகிறது அக்சசபிள் மெனு. ஸோ இந்த அக்சசபிள் மெனு அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலையும் டிஃபால்ட்டாக இருக்கும். எல்லா மொபைல்லையும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் என்னென்னா அக்சசபிலிட்டி செட்டிங்குள்ளே நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். அக்சசபிலிட்டி செட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிளான ஃபீச்சர்ஸ், அதாவது உறுதியாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ், அதாவது வால்யூம் அப் டவுன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணுறது சுவிச் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே இந்த அசிஸ்டன்ட் மெனு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஆண்ட்ராய்டு ஒரு குழந்தை கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். அடுத்து நாலாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்லைடர் பார். ஸோ இந்த ஸ்மார்ட் ஸ்லைடர் பார் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரியல்மியோட ஃபேவரட்டான ஒன் ஆஃப் த ஃபீச்சர். ஜஸ்ட் இந்த ஸ்லைட் பார் மூலியமா எவ்வளோ விஷயங்கள் வேணாலும் நம்மளால் வந்து பண்ண முடியும். இந்த ஸ்லைட் பாருக்குள்ள ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்லைட் பார் எங்கே வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபீச்சர். ஆனால் அதுக்குள்ளே இருக்க ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமைஸான டேப்குள்ளே வந்து ஓப்பன் ஆகும். இதை தேவைப்பட்டால் ஸ்லைட் பாராக டாப்பில் வச்சுக்கலாம். நீங்கள் டுவல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா ரொம்ப மினிமைஸ் ஸ்க்ரீனாக கூட மாற்றிக்க முடியும். ஒரே நேரங்களில் 6 அல்லது 7 ஆப்ஸ் கூட நீங்கள் மினிமம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பரானது. ரியல்மியோட ஒன் ஆஃப் த யூனிக்கான ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்லைட் பார் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்லேயும் இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஸ்லைட் பார் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்டாக தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து மல்டிபிளான திங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணாலும் இந்த ஸ்லைட் பார் மட்டும் சலிக்கவே சலிக்காது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மல்டிபிளான ஃபீச்சர்ஸ் இருக்குது. டெவலப்பர் ஆப்ஷனை ஆன் பண்ணால் அதுக்குள்ளேயும் மல்டிபிளான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கான வீடியோ ஷார்ட்ஸோ ஃபுல்லோ வந்து மேக் பண்ணுறோம். ஸோ ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.